Good morning students. Today we are going to see the topic the middle age. சரிங்களா, the middle ageல இன்றைக்கி அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த லெசனில் கொஞ்சம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கண்டினியூஷன் தான் யுவான் டைனசிட்டி. சரிங்களா, யுவான் டைனசிட்டி பற்றி பார்க்கலாங்களா. யுவான் டைனசிட்டி 1279 to 1368 AD அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. த மங்கோல்ஸ் who overran Persia and the whole of Central Asia did not spare China either. அதாவது மங்கோலியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெர்சியா அப்புறம் சென்ட்ரல் ஆசியா பகுதிகளை கைப்பற்றினாங்க. அது இல்லாமல் என்ன செஞ்சாங்க, சைனாவையும் விட்டு வைக்கல அப்படிங்கிறாங்க. மங்கு கான் பிகம் த கிரேட் கான் இன் 1252 who appointed குப்லாய் கான் த கவர்னர் ஆஃப் சைனா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மிகப்பெரிய கானாக உருவெடுத்தாங்க மங்கு கான். அவர் தான் கிரேட் கான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1252 குப்லாய் கான் அப்படிங்கிறவரை சைனாவுடைய கவர்னராக நியமிக்கிறாங்க. த மங்கோல் பிரசன்ஸ் ஃப்ரம் one end of Eurasia to the other played a key role in spreading Chinese technological advances to the less developed society in the West. So, the Mongol court in Pejiang impressed foreigners like Marco Polo. The poverty of peasantry continued அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மங்கோலியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா யூரோசியா பகுதிகளில் இந்த சைனீஸோடைய டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க யூரேசியாவில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்களோட சொசைட்டியை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அது இல்லாமல் மங்கோலியர்களுடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் யார், இந்த மார்க்கோ போலோ அப்படிங்கக்கூடிய ஃபாரினர்ஸ் வருகை புரிந்தாலும் ஓகேங்களா, அவங்களுடைய அவைக்கு வந்திருந்தாலும் ஓகேங்களா, த பவர்ட்டி ஆஃப் பிசன்ட்ரி கண்டினியூடு. விவசாயிகளுடைய என்ன சொல்கிறது, விவசாயிகளுடைய வறுமை அப்படிங்கிறது நீடிச்சுட்டே தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. தேர் வர் ரிவோல்ட் ஆஃப் ரிலீஜியஸ் செக்ட் அண்ட் சீக்ரெட் சொசைட்டிஸ். இதனால் பல புரட்சிகளும் என்ன சொல்கிறாங்க, புரட்சிகளும் ரகசிய குழுக்களும் ஓகேங்களா உருவானது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலி த லீடர் ஆஃப் ரெட் தர்பன்ஸ் சூ யுவான் சுவாங் கேப்சர்டு த மங்கோல் கேபிட்டல் பீஜியங் அண்ட் ப்ரொக்ளமைடு ஹிம்செல்ஃப் எம்பரர் இன் 1369. ஓகேங்களா, அந்த புரட்சியில் உருவானதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டர்பன். ரெட் டர்பன் அப்படின்னா சிகப்பு தலைப்பாகை அணிந்த அணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுலேருந்து வந்தவர் தான் சூ யுவான் சுவாங். அவர் தான் அந்த மங்கோலியர்களுடைய தலைநகரை கைப்பற்றி என்ன செஞ்சார், அவரை அரசரை அறிவிச்சுக்கிட்டாரு 1369 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் மிங் எம்பையர் பாருங்கள் 1368 to 1644 AD. The Ming Empire, which replaced the Mongol Empire, consciously discouraged industries and foreign trade in order to concentrate on agriculture. அதாவது இந்த மிங் டைனசிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மிங் எம்பையர் ஓகேங்களா, அவங்களோட ஆட்சி காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபாரின் ட்ரேடு முற்றிலும் என்ன செஞ்சாங்க, அதில் ஆர்வம் காட்டாமல் விவசாயத்தில் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆர்வம் காட்டினாங்க. இதனால் என்னாச்சு, திஸ் ரிசல்டட் எக்கனாமிக்கலி சைனா லேகிங் பிஹைண்ட் இன் 16th century. ஆல்ரெடி தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்து விளங்கின சைனா இவங்களோட ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யாததுனால எக்கனாமிக்கில் என்ன செஞ்சாங்க, பின்தங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதர் பார்ட்ஸ் ஆஃப் யூரேசியா பில்டிங் ஆன் த டெக்னிக் ஆஃப் சைனீஸ் பிகன் மோஸ்ட் எஹெட். அதாவது யுரேசியாவையோட மீதி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்னாச்சு அப்படின்னா சைனீஸோட டெக்னாலஜிக்கல் தாட்ஸ் இல்லைங்களா, அவங்களுடைய ஐடியாவை ஃபாலோ பண்ணி ரொம்ப டெவலப் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவான் டைனசிட்டியும் மிங் எம்பையர் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான். மெனி ஆஃப் ஆன்செஸ்டர் ஆஃப் த ஜப்பானீஸ் கேம் ஃப்ரம் கொரியா அண்ட் சம் ஃப்ரம் மலேசியா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடியவங்க ஜப்பானையே சார்ந்தவங்க கிடையாது. எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொரியா, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவிலேருந்து வந்தவங்க தான் அங்கே இருக்காங்க. இட் வாஸ் த்ரூ கொரியா த சைனீஸ் சிவிலைசேஷன் ரீச்டு யமட்டோ. அதாவது சைனாவோட நாகரிகம் கொரியா மூலமாக யமட்டோவில் பரவுனது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, யமட்டோ வாஸ் அ ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜப்பான். யமட்டோ அப்படிங்கிறது ஜப்பானுடைய பூர்வீக பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் த கண்ட்ரி ஆர் நோன் ஆஸ் எயினஸ். ஓகேங்களா, அங்கேயே இருக்கக்கூடியவங்க பூர்வீக மக்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எயினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
த ஒரிஜினல் ரிலீஜியன்ஸ் ஆஃப் ஜப்பான் வாஸ் ஷிண்டோ. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அவங்க பின்பற்றக்கூடிய மதத்தோட பேர் எப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷிண்டோ அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் எ மிக்சர் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆன்செஸ்டர் வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க இயற்கையையும் அவங்க முன்னோர்களையும் கடவுளாக வழிபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் ரிமைண்டட் இன் ஐசோலேஷன்ஸ் ஃபார் மெனி செஞ்சுரிஸ். அதனால் என்ன ஜப்பான் வந்து பல நூற்றாண்டுகள் காலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா தனித்து இருந்தாங்க, எந்த ஒரு கண்ட்ரியோடையும் மிங்கிள் ஆகாமல் தனித்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். திஸ் கேவ் தம் த பெனிஃபிட் ஆஃப் என்ஜாயிங் ஃப்ரீடம் ஃப்ரம் த ஃபாரின் இன்னோவேஷன்ஸ். இதனால் அயல் நாட்டவர்கள் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த படையெடுப்பாளர்கள்லேருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் யாருமே அவங்க நாட்டில் படையெடுக்கலை, அதனால் என்ஜாய் பண்ணாங்க, சுதந்திரமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன் ஜப்பான் புத்திசம் கேம் த்ரூ கொரியா. அதாவது ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அந்த புத்த மதம் எப்படி வந்தது அப்படின்னா கொரியாவின் மூலமாக ஜப்பானுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இன் ஜப்பான் ஆல்சோ த லீடிங் ஃபேமிலிஸ் ஆப்போஸ்ட் அண்ட் ஃபவுட் ஈச் அதர் டு கெயின் பவர். ஜப்பான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக அரச வம்சத்தவர்கள் அப்படின்ட்டு இல்லாமல் மிகப்பெரிய செல்வந்த ஃபேமிலிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள யார் சிறந்தவங்களோ அவங்க தான் இது பண்ணி கெயின் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். தேர் எம்பரர் மிக்காடோ வாஸ் அன் ஆட்டோகிராட் பட் எ பப்பட் இன் த ஹேண்ட் ஆஃப் யூ பவர்ஃபுல் ஃபேமிலிஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா அரசராக மிக்காடோ அப்படிங்கிற வராரு. ஓகேங்களா? மிக்காடோ பார்த்தீங்க அப்படின்னா பெயரளவில் தான் அரசர். ஓகேங்களா? மீதி எல்லா வேலைகளுமே யார் இது பண்ணாங்க அப்படின்னா பவர்ஃபுல் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஃபேமிலிஸ் தான் இவரை வந்து ஆட்டி படைச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கைப்பாவையாக தான் யார் இருந்தாங்க, மிக்காடோ அப்படிங்கிறவரு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபேமிலி தட் கண்ட்ரோல்டு த ஸ்டேட் வாஸ் த சோகா ஃபேமிலி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலியாக எதை சொல்லலாம், சோகா ஃபேமிலி. அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஆட்சி அமைச்சாங்க. சொடுகு தைசி வாஸ் அ லீடர். அதோடைய தலைவர் யார், சொடுகு தைசி அப்படிங்கிறவர் தான். ஹீ மேட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங். இவருடைய ஆட்சி காலத்தெல்லாம் நடுவண் அரசு எப்படி இருந்தது அப்படின்னா மத்திய அரசை நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு வந்தார். ஆஃப்டர் த டெத் ஆஃப் த சொடுகு தைசி ஹிஸ் ஃபேமிலி வாஸ் டிரைவன் அவுட் பை நகோடம் நோ கமட்டரி த ஃபவுண்டர் ஆஃப் த ஃபுஜிவாரா ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சொடுகு இறந்ததுக்கு அப்புறமா அந்த நகோட்டம் அப்படிங்கக்கூடிய எங்கள் ஃபேமிலியால் என்ன பண்ணாங்க, அவங்க ஃபேமிலியை துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் ஃபுஜிவாரா அப்படிங்கக்கூடிய ஃபேமிலி உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. கமாத்ரி அடாப்டட் மெனி சைனீஸ் மெத்தட்ஸ் அண்ட் மேட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபர்தர் ஸ்ட்ராங்ஸ். அதாவது இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சீனா முறைகளை பயன்படுத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நல்ல ஒரு வலிமையான அரசாக உருவாக்குனாங்க. ஹி மேட் நாரா த கேபிட்டல். அதோடைய தலைநகராக நாரா அப்படிங்கக்கூடிய இடத்த அறிவிச்சாங்க. ஃப்ரம் 794 AD கியோட்டோ ரிமைண்ட் த கேபிட்டல் ஃபார் மோர் தென் 1000 years until it was replaced by டோக்கியோ. அதாவது கியோட்டோ அப்படிங்கிறது தான் பல நூற்றாண்டு காலமாக தலைநகராக இருந்தது. அதுக்கப்புறமா டோக்கியோவை தலைநகராக அறிவிச்சாங்க. Fujiwara family emperors in later years retired to monasteries and lived as monks. அதாவது அவங்களுடைய காலம் முடிவடைந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, துறவரம் மேற்கொண்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அரசு பதவியிலிருந்து விலகி மடங்களில் போய் ஒரு துறவியான வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. yet they continue to exercise authority. இருந்தாலும் அவங்களுடைய செல்வாக்கு ஆட்சியிலையும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். During the 200-year rule of Fujiwara, a new class of large landholders emerged. அவங்க ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லைங்களா. அதனால் பெரிய பெரிய நிலப்பிரபுக்கள் ஓகேங்களா அவங்கெல்லாம் உருவாக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிலங்கள் எல்லாமே கையகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். தீஸ் லேண்ட் ஹோல்டர்ஸ் வேர் ஆல்சோ மிலிட்ரி மேன்ஸ் கால்டு டயமோஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான நில பிரபுக்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்க, மிலிட்ரி மேனாகவும் இருந்தாங்க. ஓகேங்களா? மிலிட்ரி மேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்களா, படை வீரர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். த டைமோஸ் பிகம் பவர்ஃபுல் வித் த ரிட்டைன்ஸ் அண்ட் ஆர்மிஸ். அவங்களுடைய அந்த படைபலத்தை பயன்படுத்தி ஓகேங்களா அவங்க படைபலத்தை பயன்படுத்தி மிகவும் பவர்ஃபுல்லானவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், அதிகாரப்பூர்வமாக இதானாங்கன்னு கூட சொல்லலாம். அவுட் ஆஃப் த ஃபைட் பிட்வீன் 2 chieftain ஃபேமிலிஸ் த தாரா அண்டு மியாமோட்டோ. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேமிலிக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வந்தது. எந்தெந்த ஃபேமிலி அப்படின்னா தாரா அண்டு
மியான்மோட்டோ அப்படிங்கக்கூடியது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யோரிட்டோமா எமர்ஜ்டு சக்ஸஸ்ஃபுல். அந்த சண்டையில் யோரிட்டோமா அப்படிங்கிறவர் தான் வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். இன் ஏடி 1192 the emperor gave him a high sounding title of செய்தாய் சோகம். அதாவது 1192 பார்த்தீங்கன்னா ஜெயிச்சார் இல்லைங்க அந்த யோரிட்டோமா அப்படிங்கிறவர். அவருக்கு என்ன பட்டம் சூட்டுறாங்க அப்படின்னா செய்தாய் சோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தாய் சோகம் அப்படின்னா பண்பாடு அற்றவர்களை ஒடுக்கிய மாபெரும் தளபதி அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா கண்ணே? அதோட நெக்ஸ்ட் பாருங்க. த டைட்டில் கேரிடு ஃபுல் பவர் டு கவர்ன் ஹெரிட்டர்லி. த சோகன் பிகம் த ரியல் ரூலர். இன் திஸ் வே பிகன் த ரூல் ஆஃப் சோகுனேட். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையாக இந்த பேர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சோகன் அப்படிங்கிறவர் தான் பின்னாடி வந்து ஆட்சியாளராக ஆனார். இந்த வகையில் தான் சோகுனேட் வந்து ஆட்சி நடந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா கண்ணு? இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை ரைட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.